பிரியமானவர்களே, இன்றைய தினம் அக்டோபர் 2ஆம் தேதி. இந்த நாளில் நம்ம கேர் வாழ்வகம் இந்த ஹோமம் 32வது வருடம் இப்போ நடந்துகிட்ருக்கு. 1992 இது தொடங்கப்பட்டது. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் படுகிற உபத்திரவத்தை சிந்தித்து பார்க்க உலகத்தில் ரொம்ப குறைந்த பேர் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 1992 நாங்கள் சிறுமைப்பட்டவங்க மேலே சிந்தை வைக்கிறதே பாக்கியவான். அப்போது நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான் பாருங்கள், அவங்க மேலே சிந்தை வச்சு. இப்போ இந்த நாளில் கிட்டத்தட்ட 95 பேர் வயதானவங்க நாங்கள் உலகத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை இங்கே போட்டி கொண்டு அவளுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இன்றைய தினம் கூட மருத்துவம், கிட்டத்தட்ட ஒரு 8 மருத்துவர்கள் இந்த பிள்ளைகளுக்காக, இந்த உலகத்தால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு இலவசமாக அவங்களுக்கு மருந்து, மாத்திரை எல்லாம் இப்படி பல வருடங்களாக இந்த அக்டோபர் 2ஆம் தேதி நாங்கள் இது பண்ணோம். இதுவரைக்கும் 95 பேர் அடக்கம் பண்ணியிருக்கிறோம். இப்போ கூட இந்த கேர் வாழ்வத்தில் 20 வயதான சகோதரிகளும் 14 வயதான சகோதரர்களும் இப்போவும் இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு செய்கிற தொண்டு ஆண்டவருக்கு செய்கிற தொண்டுன்னு வேதம் சொல்லுங்க. நீங்கள் சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தை வச்சிட்டோம்னா ஆண்டவர் நமக்கு 3 ஆசீர்வாதம் கொடுக்கறான்னு சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கார். சிறுமைப்பட்டவன் சிந்தை வைக்கிறவனே பாக்கியவான். எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் தீங்கு நாள்னு ஒன்று இருக்குது. அந்த தீங்கு நாளில் ஆண்டவர் விடுவிக்கிறார். இது முதலாவது ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிது. அடுத்தது, இந்த உலகத்தில் ஆண்டவர்னு ஒன்று இருந்தால் ஆண்டவருக்கு எதிரான சில கிரியைகள், சத்ரு, சாத்தானெல்லாம் நாங்கள் சொல்கிற காரியங்கள் மூலம் பாதிக்கப்பட்ட சிறுமைப்பட்டவன் சிந்தை வைத்த பாக்கியவான். அவனை சத்துருக்களையும் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். 2வது ஆசை. 3வது, வியாதி வராமல் எல்லாருக்கும் வியாதி வரும். அப்படி வியாதி வந்தால் படுத்த படுக்கையாக அவங்க மறிக்க மாட்டாங்க. இது ஆண்டவர் இப்போ ஒரு 500 ரூபா நோட்டில் கவர்னர் கையெழுத்து போடாட்டி அது செல்லுபடியாகாதுங்க. இப்படி ஆண்டவரை கையெழுத்து போட்டு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். நம்ம அவங்கள கண்கலங்காமல் நாங்கள் அவங்க குடும்பத்தில் அவங்க எல்லாம் கைவிட்டுட்டு நாங்கள் கூட்டிகிட்டு அவங்க கண் கலங்காத வரை சந்தோஷம், சமாதானத்தோடு நித்திய ஜீவனை பெற வரைக்கும் நாங்கள் இதற்காக நாங்கள் சகோதர சகோதரிகளை இணைந்து இதுக்கு பணியாற்றி வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் கூட ஒரு சகோதரி, 75 வயது உள்ள சகோதரி மரித்து இன்றைய தினம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்குது. அந்த பக்கம் அடக்கம் பண்ணப்படுகிறது. இந்த பக்கம் வயதான முதியோர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு கிட்டத்தட்ட 160, 170, 180 பக்கமாக இன்றைக்கி டாக்டருங்க இன்றைக்கி ஃபுல்லாக இலவசம் மருந்து, மாத்திரை அத்தனை. இப்படி வருஷம் வருஷம் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். அதனால் இங்கே ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் நாங்கள் பார்க்குறோம். அந்த ஐஸ்வர்யம், அந்த ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போங்கிற மாதிரி நாங்கள் அனுபவித்து மகிழ்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கேர் வாழ்வமாக உடுமலைப்பேட்டையில் இந்த அமராவதி நகரில் ஆண்டவர் தான் இது எல்லாமே ஆண்டவர் உண்டாக்கி குடியிருப்பின் எல்லையை உண்டாக்குற ஆண்டவர் இந்த இடத்துல கூட இந்த பில்டிங், புது பில்டிங் கட்ட ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கார். அநேகருடைய பணம் இதுக்காக கொடுத்து இந்த இடம் வாங்கப்பட்டு இந்த இடத்துல புதிய கட்டடம் கட்டப்பட்டு, பழைய இடம் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்குது. இப்படி நாங்கள் இப்போ ஒரு ஊழியம், அது ஆண்டவர் கட்டளையிடாமல் செய்ய முடியாதுங்க. இப்படிப்பட்ட காரியம்
அப்படி ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கார். அதற்காக அதில் ஒத்துழைக்கிற எல்லோருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்கிற ஒரு செய்தியை அதுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இதில் பங்கு கொள்ளணும்னு நாங்கள் எல்லாருமே விரும்புகிறோம். வணக்கங்க ஐயா. வணக்கம். கேர் வாழ்வகம் அப்படின்னா, அதாவது இது 2000க்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. இது முதல்ல சிறுவர் ஊழியமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் இவங்களோட ட்ராவல் பண்ணது அநேகமாக 1998க்கு பிறகு தான் இவங்களோட லேசான ஒரு அறிமுகம். நான் ஒரு நாள் ஏதாச்சியாக இவங்க பழைய ஹோமுக்காக போயிருந்தேன். போன சமயத்தில் அப்போ எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சும்மா போயிருந்த சமயத்தில் அவங்க மேல்கூரை இல்லை, வெறும் செவுறு மட்டும்தான் இருந்துச்சு, மேல்கூரை இல்லை. அப்போ எனக்கு ஒரு ஒர்க்ஷாப்காரர் தெரியும். அவர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். அவர் நான் என்ன சொன்னாலும் செஞ்சு தருவார். அப்போ இதை பார்த்துட்டு நான் உடனே அவர் வர சொல்லி இந்த வேலையை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னா. அப்புறம் அவர் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு பாஸ்டரோட கான்டாக்ட் பண்ணதில் எனக்கு இவங்க ஊழியம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதுக்கு மூல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ முதல்ல சில்ட்ரன்ஸ் வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு சில்ட்ரன்ஸ் எல்லாம் அங்கங்கே ஒப்படைச்சிட்டு இவங்க முதியவர்களை, நாங்கள் முதியவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். மூத்தோர் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா முதிர்ச்சி அப்படின்னா அவங்களுக்கு அதோட ஆயுள் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வாழ்வகத்துக்கு முதியோர் இல்லம்னு வைக்கல, மூத்தோர் வாழ்வகம்னு தான் வச்சுருக்கிறோம். அப்போ மூத்தோர்களை பற்றி பைபிளில் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் பிறந்து ஒரு 3-4 வயசு எனக்கு எங்கள் அம்மாவை நான் பார்த்ததில்ல, எனக்கு அடையாளம் தெரியாது. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் வளர்ந்ததுனால எங்கள் அக்கா தான் எங்களையெல்லாம் வளர்த்துனாங்க. அந்த சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கை இருந்ததுனால எனக்கு தாய் அன்பு அப்படிங்கிறது எனக்கு முழுமையாக கிடைக்கல. இருந்தாலும் எங்கள் அக்கா அதுக்கு ஈக்குவலாக எங்களையெல்லாம் காப்பாற்றினாங்க. அவங்க இப்போ சமீபத்தில் ஒரு 2 இயர்ஸ் பேக் தவறிட்டாங்க அவங்க. இவங்க இந்த மூத்தவர்களையெல்லாம் வச்சு காப்பாற்றுற சமயத்தில் எனக்கு அந்த வெற்றிடம் ஃபுல்ஃபில் ஆச்சு. அதனால் நான் பாஸ்டரோடு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். 2010 இப்போ இருக்கிற இந்த புதிய கட்டடத்துக்கு உண்டான இடம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் பண்ண சமயத்தில் இவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் தான் இந்த வேறொரு அவங்க வாங்கின பர்பஸ் இந்த சைனிக் ஸ்கூல் பள்ளி ட்ரைனிங்ஸ் இது வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. பட் அவங்க பையனுடைய படிப்பு செலவுக்காக இது சேல்ஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் தான் நாங்கள் போய் கேட்டோம். நாங்கள் போய் கேட்ட சமயத்தில் அவர் மனம் கொடுத்துட்டாரு. ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் இந்த இடத்தையும் வாங்கினோம். வாங்கினதுக்கு பிறகு யோசனை பண்ணி ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் இந்த ஒர்க்கை ஆரம்பித்த சமயத்தில் நான் எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவேன். என்கிட்ட நெகட்டிவ் தாட்ஸ் என்கிட்ட வராது. பணமே ஜோப்பில் இருக்காது. ஆனால் நான் அடுத்த ஸ்டெப், அடுத்த நகர்வு எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ எல்லாருமா சேர்ந்து அடிக்கல் நாட்டணும். முதல்ல இந்த இடத்துல அடிக்கல் நாட்டணும். அடிக்கல் நாட்டினதுக்கு பிறகு ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட நியர்லி 1800 வரும். இப்போ செஞ்சுருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 85-8 லட்சம் ரூபா, நியர்லி 1 crore இது. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கூட, நம்ம வேல்யூ இல்லாமல் இருந்தாலுமே நம்மோடு இருக்கிறவர் வேல்யூபிள் பர்சன். ஏன்னா நம்ம ஆண்டவர் இல்லாத இடத்துல இருக்கிறதை செய்கிறவர். அதனால் அவரை எங்களுடைய விசுவாசம் பூரா ஆண்டவர் தான். நாங்கள் எந்த மனிதனையுமே நம்மளை அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கன்னு யாரையுமே எதிர்பார்க்கவே கிடையாது. முதல்ல ஜெபம் பண்ணுவோம். அதை கர்த்தர் இன்றைக்கி வரைக்கும் வாங்கி செய்கிறாரு. இப்போ சமீபத்தில் ஒரு 15 டேஸ் முன்னாடி ஒரு சிஸ்டர் மூலயமா ஒரு போர் போட்டோம். கரோலின் அவங்க பேர். அவங்க கத்தாவில் இருக்கிறாங்க. அவங்க இங்கே ஒரு சின்ன பிரச்சனையாக வந்திருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டோன்னே ஏதாச்சும் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. விஜயகுமார், ஹோமுக்கு போயிருந்தேன், ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறீங்க தோமா பாஸ்டரோட இணைந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பாஸ்டர் அம்மா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க பாஸ்டருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இந்த ஹோமுடைய ஆணி வேறு அவங்க தான். ஏன்னா அவங்க எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. அதாவது டாக்டர்ஸ் அந்த புண்ணை க்ளீன் பண்ண முடியாது. ஆனால் இவங்க போய் அதை க்ளீன் பண்ணி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஒர்க்கெல்லாம் பண்ணி அவங்க நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், என்னை கேட்டாங்க அவங்க, உங்கள் ஹோமுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி.
அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நான் உங்களை ரொம்ப அவங்க ஃபேமிலியோடு எனக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் உண்டு. அப்போ சொன்னேன், எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது, ஆனால் அந்த ஏரியாவில் போர் போட்டால் தண்ணி வருமாங்கிறது டவுட்டு. ஏன்னா நிறைய பேர் போர் போட்டு தண்ணியில் ஏற்கனவே நாங்கள் 2 போர் போட்டோம், இது 3வது போர். அப்போது அவங்ககிட்ட நான் இதைவே தான் நான் சொன்னேன். பாஸ்டர் வந்து 2-3 நாள் முன்னாடி ஜெபமனையிலே அந்த வார்த்தையை சொன்னார். அதாவது நம்ம முற்பிதாக்கள் காலத்தில் வந்து ஆபிரகாமோ ஈசாக்கோ எனக்கு சரியாக அது ஞாபகம் இல்லை, 2 இடத்துல ஈசாக்கு 2 இடத்துல துறவு தோண்டுவாங்க. அப்போ அமலேக்கியர்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறதுனால அடுத்தடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போது ஆபிரகாம் தோண்டின துறவெல்லாம் தாண்டி தனியாக போய் இவர் ஒரு இடத்துல துறவு தோண்டுவார், அதுக்கு ரெகபோத்துன்னு சொல்லிட்டு பேர் வைப்பார். அதே மாதிரி 2 இடத்துல போர் போட்டு தண்ணி வரல, இந்த இடத்துல தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா இங்கேருந்து அத்தனை பேரும் போய் இந்த பக்கத்தில் இருந்த ரூமில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐயோ தம்பி இவ்வளோ பிரயாசப்படுறீங்க, தண்ணி காணாமல் புகையாக போகுதுன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், வண்டிக்காரர்கிட்ட சொல்லிட்டேன், எவ்வளோ ராடு இருக்குது அவ்வளோ இறக்கிடுங்க, தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். அப்போ நாங்கள் போனோன்னே ஒரு 1/2 hour கழிச்சு கூப்பிட்டாங்க, போர் போட முடியலைங்கண்ணா, தண்ணி அவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு. 680 அடி வரைக்கும் தண்ணி இல்லை, வெறும் புகை. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கானதில்லை, இது இல்லாதவங்களுக்கு திக்கற்றவர்களுக்காக நாங்கள் இந்த சேவையை செய்கிறோம், அதனால் ஆண்டவர் எங்களை திக்கற்றவராக விடமாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசம் அப்படி போட்டு அந்த போரில் தண்ணி வந்துச்சு. அந்த குடும்பம் வந்து நான் சொன்னேன், அக்கா நாங்கள் இல்லாமல் இருந்தாலுமே உங்கள் போர் இருக்கும், அந்த தண்ணியில் இவங்க பயன்படுத்துவாங்க, ஏன்னா எங்களுக்கானதல்ல அது, இது வந்து இல்லாதவங்களுக்கு திக்கற்றவர்களுக்கான ஒரு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2வது இவ்வளோ குவாலிட்டியாக நாங்கள் ரூமெல்லாம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்களா, ஏற்கனவே அவங்க வீட்டில் நல்ல கண்டிஷன் இருந்திருப்பாங்க, மோசமான கண்டிஷன் இருந்திருப்பாங்க. அவங்க இங்கே வந்து திருப்பி அந்த நிலைமைக்கு போக வேண்டாம், நல்ல சூழ்நிலையில் இருந்து அவங்க மறிக்கணும், இருக்கு சாகிற சமயத்துலையாவது நல்ல கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி நாங்கள் அதை செஞ்சோம். அதனால் நாங்கள் வந்து இந்த ஹோமம் நடத்துகிறத வந்து எப்படின்னு கேட்டிங்களா, முழுக்க விசுவாச பயணம்தான். எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. ஒரு 1 month இருக்கும், பாஸ்டம்மா கிட்ட நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் வருவாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிங்கண்ணா, அரிசி 4 கிலோ தான் இருக்குதுன்றது அப்படின்னாக்க, இல்லை அவர் கொண்டு வந்து தருவார் அப்படின்னு. அப்புறம் அவர் அதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு மறுபடியும் கொஞ்சம் 2-3 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் அதே மாதிரி பாஸ்டர் ஒரு நாள் வந்து, ஆனால் ரைஸே இல்லைங்கண்ணா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாரு. அப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போய் பக்கத்தில் அவர்கிட்ட போய் ஏதாவது ஹெல்ப் கேட்கலாமான்னு கேட்டார். அவர்கிட்ட போய் கேட்டோன்னே, அண்ணே ஃபோன் பண்ணி சொல்கிறேன், மந்த்லி 2 bags என்னுடைய அக்கௌண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், பணம் வைத்திருக்கிறவங்க, உங்களை போன்ற இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா, உங்களை போன்ற நபர்கள் மட்டும்தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நாங்கள் வந்து இந்த ஹோம் நடத்திட்டுருக்குறோம். அதனால் இந்த ட்ராவலில் வந்து எங்களோடு இணைந்து நீங்களும் பயணிப்பீங்க அப்படிங்கிற சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து எங்களோடு இணைந்து இவர்களுக்கான காரியத்தை நீங்கள் வந்து கர்த்தர் உங்களுக்கு என்ன ஏவுகிறாரோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் இன்னும் சிறப்பாக இவர்களோடு பயணிக்க முடியுங்கிறத நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கேட்டதுக்காக நான் வந்து என்னுடைய மனசில் உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து நான் சொல்லிட்டேன். அதனால் கர்த்தர் வந்து இந்த ஹோம் நடத்திட்டு இருக்கிறாரு. நாங்கள் ஒரு டூல் தான், எங்களை அவர் பயன்படுத்துகிறாரு, வேறு ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு இது ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஆண்டவர் தான். வாழ்ந்தாலும் ஆண்டவர், வீழ்ந்தாலும் ஆண்டவர் தான். அதனால் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக மட்டும் நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம். அரசு பதிவுக்கு வந்து நாங்கள் எல்லாமே இப்போ வந்து நாங்கள் இந்த இதிலிருந்து நீங்கள் வந்து ரெசிப்ட் வாங்கினோம்னா நீங்கள் இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிட்டோம் நாங்கள். ஆமாம், அதுக்கு ஒரு சில காரியம் மட்டும் நாங்கள் அது இன்னும் எங்களுக்கு ரிட்டர்னில் வரல, பட் எங்களுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அந்த டேக்ஸு நாங்கள் கொடுக்குற ரெசிப்ட் டேக்ஸ் பெனிஃபிட் உங்களுக்கு வரும். 80G டூலியா இதெல்லாம் வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம். அதில் வந்து எந்த மாற்றம் கிடையாது. எங்கள்கிட்ட அந்த ரெசிப்ட், அதாவது நாங்கள் வந்து பேமெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து அவங்க பேங்க்கில் கட்டிடுவாங்க, நாங்கள் ரெசிப்ட் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். அது வந்து எலிஜிபிள், அது இன்கம் டேக்ஸு நீங்கள் அக்கௌண்ட்ஸு இதுக்கு வந்து அது சப்மிட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இது எங்களுக்கு இது கேர் வாழ்வகத்தில் அந்த ஒரு வசதி ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. அதாவது வந்து நாங்கள் சின்ன வயசில் இருந்தே, நான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே எனக்கு வந்து ஏசாமி கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் எல்லோரும் ஸ்கூலில் வந்து அது பரீட்சை அந்த மாதிரி சமயங்களில் வந்து
எல்லோரும் ஒவ்வொரு சாமியை கும்பிடுவாங்க, நான் மாத்திரம் இயேசுவை கும்பிடுங்க, அப்போ தான் வந்து கடவுள் நமக்கு நல்ல எக்ஸாமில் பாஸ் பண்ண வைப்பார் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லி கொடுப்பேன். அப்போது சின்ன வயசுலேருந்தே ஆண்டவர் பற்றி எனக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி நான் வந்து என்னோடய 19வது வயசில் வந்து எங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போது இவங்க கிறிஸ்டினாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இவங்க வந்து எனக்கு சொந்தந்தான், அத்தை பையன்தான். அப்போது ஒரு கிறிஸ்டினை கல்யாணம் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வரும்பொழுது நாங்கள் எல்லாராலும் கைவிடப்பட்டோம். கைவிடப்பட்டு எங்களுக்கு வீடு கூட இல்லை. வீடு இல்லாமல் நாங்கள் முதல்ல எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது கொஞ்ச நாள் வந்து எங்களுக்கு சொந்தக்காரங்க வந்து கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களை எல்லோரும் நாங்கள் ஊழியம் செஞ்சு நாங்கள் இந்த மாதிரி சேவையெல்லாம் செய்ய போகிறப்ப எங்களை எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. நீங்கள் ஒரு நல்லா படிச்சிருக்கிறீங்க, அப்போ ஒரு வேலை செய்யலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இந்த ஊழியம் அப்படின்னு வரும்பொழுது எங்களை எல்லோரும் வெறுத்து விட்டுட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போய் தங்கும்போது கூட ஒரு வீட்டு வாசலில் தான் போய் தங்கினோம். அப்போ அந்த சூழ்நிலைகளெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த கேர் வாழ்வகத்தை உருவாக்குறதுக்கு ஒரு பெருசாக ஒரு இருந்துச்சு. இப்போ அது மாத்திரமல்ல, எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆஸ்மா வியாதினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி வெளியில் நாங்கள் கிராமத்துக்கு அங்கே இங்கே ஊழியத்துக்கு நாங்கள் போகும்பொழுது அங்கே இந்த சிறுவர் வந்து கஷ்டப்படுறதையும் வியாதியஸ்தர்கள் கண்ட எனக்கு உடனே அவங்கள பிடிக்கும். அவங்கக்கிட்ட போய் பக்கமாக இருந்து அவங்கக்கிட்ட பேசி உங்களுக்கு என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு அவங்கள கேட்டு நான் விசாரிப்பேன். இப்படியே இதெல்லாம் நாங்கள் பண்ண தான் எங்களுக்கு இந்த நமக்கு எப்படி வியாதினால் நம்ம கஷ்டப்பட்டோமோ அது மாதிரி வியாதியில் கஷ்டப்படுறவங்களை எல்லாத்தையுமே நம்ம தாங்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கிறிஸ்து எங்களுக்குள்ளே வளர்த்தினார். அப்புறம் அதே மாதிரி சிறுவர்கள் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் கொண்டுட்டு வந்து வச்சு பராமரிப்போம். சில சமயம் வந்து எங்கள் வீடுகள்லேயே நாங்கள் வந்து டியூஷன் சென்டர் மாதிரி ஆரம்பித்து நான் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்போம், அந்த கிராம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். இப்படியே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை அவங்க அதிகமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால இப்படி வந்து வியாதியில் இருக்கிறவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, வீடு வாசல் இல்லாதவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யணும் அப்படின்னு இருந்துச்சுங்க. இப்படி நாங்கள் அந்த ஊழியங்களை கிராமங்களில் போய் செஞ்சிட்ருக்கும்போது தான் அப்போது இந்த சிறுவர் இல்லம் வந்து எங்களுக்கு முதல்ல கிடச்சிச்சு. அந்த சிறுவர் இல்லத்தில் வந்து 16 குழந்தைங்களை வச்சு ஒருத்தர் நடத்திட்டு இருந்தார். அவருக்கு வயசாயிருச்சு. அவருக்கு வந்து ஃபாரின் எய்டு நின்றுச்சு அப்படிங்கிறதுனால அந்த நடத்த முடியலன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் கேள்விப்பட்ட உடனே நாங்கள் 2 பேர் போய் நாம் அதை நடத்தலாம் அப்படின்னு. எங்களுக்கு வந்து அந்த சின்ன குழந்தைங்களை நடத்தணுன்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதில் வந்து நாம் பொறுப்பெடுத்து அதை போய் நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஒரு வெறும் 350 ரூபா தான் இருந்துச்சு. மற்றபடி எங்களால் உழைக்க முடியும், மற்றதெல்லாம் செய்ய முடியும், மற்றபடி பண வசதி எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் போய் எங்களுடைய உடல் உழைப்பினால் அவங்களெல்லாம் வச்சு பராமரித்து நாங்களே அவங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்கறது, நாங்களே அவங்களுக்கு துணி துவைச்சி கொடுக்கறது, குளிக்க வைக்கிறது, இப்படி செஞ்சு அந்த 13 குழந்தைங்கள நாங்கள் நடத்திட்டு இருந்து அது ஒரு பெரிய ஹோமாகவே மாறுச்சு. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையின் காரணமாக அந்த ஹோமை வந்து 2 பக்கம் மாற்ற வேண்டியதாக இருந்தது. ஒன்று ஜென்ஸ் தனியாக, லேடிஸ் தனியாக, அப்படி பிள்ளைங்களை மாற்றி இப்படி திருநெல்வேலியிலையும் இங்கே அமராவதியிலையும் நாங்கள் வச்சு நடத்திட்டு இருந்தோம். அப்போ கூட எங்களுக்கு பெருசாக கட்டட வசதியெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்கள நாங்கள் பராமரிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நாளடைவில் அந்த சிறுவர் இல்லத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது. அந்த நடத்தக்கூடாது, வெளியில் நிறைய பிரச்சனைகள் நடந்ததுனால எங்களுக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இல்லாதப்போ இந்த ஹோமில் வந்து நீங்கள் வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 7 வருஷம் அந்த சிறுவர் இல்லத்தை நிப்பாட்டி இருந்தோம். ஆனால் முதியோர்கள் வந்து எங்ககிட்ட ஒரு 10-18 பேர் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள கொண்டுட்டு போய் வேற ஒரு ஹோமில் சேர்த்து விட்டும் அவங்க அங்கே இருக்க மாட்டாமல் திரும்ப எங்ககிட்டயே வந்துட்டாங்க. அவங்க வந்து சொன்னது என்னன்னு கேட்டால், எங்களுக்கு எங்கேயுமே இருக்கிறதுக்கு மனசு இல்லை, பிடிக்கல, எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உங்கள் காலடியிலே இருந்து இறந்துடுறோம், அதனால் நீங்கள் எங்களை வச்சுக்கோங்க, யாராவது அதிகாரிகள் வந்தால் கூட நாங்கள் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அவங்கள எங்களால் நேசிக்க முடியாமல் இல்லை. அப்போது ஹோம் விட்ட மாதிரியும் இல்லை, நடத்துகிற மாதிரியும் இல்லை, யாரோ 10 பேர்த்துக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தோம். அப்படி இருந்தப்போ அப்புறம் தான் ஒரு டைம் வந்து இந்த முதியோர் இந்த அக்டோபர் 1ஆம் தேதி அந்த செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி இவங்களுடைய மனசில்
அது தெரிஞ்சு அப்புறம் அந்த அக்டோபர் 1 நாங்கள் முதல் முறை கொண்டாடினோம். அப்புறம் அதுக்கப்புறம் இருந்து நிறைய முதியோர்கள் சேர ஆரம்பித்தாங்க. இப்போ அது மாதிரி நடத்தி இப்போ நேற்று நடத்தினதுலேருந்து இப்போ 7வது முறையாக நடத்திட்டோம். அதுக்கப்புறம் நிறைய முதியோர்கள் வந்து சேர்ந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் நினச்சோம், எங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி வீடு வாசல் நமக்கு இல்லை, ஆனால் அவங்க வீடு வாசல் இல்லாமல் எவ்வளோ சிரமன்றதையும் பசியில் இருக்கிறவங்களுடைய கொடுமை என்னங்கிறதையும் எங்களால் உணர முடிஞ்சுது. ஏன்னு கேட்டால் நாங்களும் வந்து சில சமயம் 6 நாளெல்லாம் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறோம். நாங்களாம் உடுமல்பேட்டை வரைக்கும் நடந்து போவோம் வருவோம், ஆனால் சாப்பாடே இல்லாமல் நாங்கள் நடந்தெல்லாம் வந்திருக்கிறோம். அப்போ அந்த பசியில் ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறது வந்து எங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அப்போ அதனால தான் அந்த பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், துரத்துண்டப்பட்ட சிறுவர்களை வீட்டில் சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் இவங்களெல்லாம் சேர்த்து நம்ம வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது எங்களுக்கு பில்டிங் எல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம். அப்போது இதை கட்டும்பொழுது கூட எங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாமே கடவுள் தான். நாங்கள் அப்போ வந்து எங்களுக்கு அந்த ஆண்டவர்கிட்ட அந்த ப்ரேயர் பண்ணும்போது ஒவ்வொரு நன்மையும் அவரை பார்த்து எங்களுக்கு அவர் நன்மை செஞ்சதுனால, அப்போ இந்த கட்டடம் கட்டும்போது கூட நம்ம வந்து கட்டடம் கட்டி முடித்தாதான் இதில் வைக்கணும் அப்படின்றது இல்லை, நம்ம காலடி எடுத்து வைப்போம் கடவுள் நடத்துவார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் இதை அடி எடுத்து வச்சு இதை கட்ட ஆரம்பித்தோம். கர்த்தர் வந்து இதை கட்டி முடித்து இதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ இப்போ இருக்கிற 41 முதியோர்களை பராமரிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வந்து நாங்கள் இதுவரையிலும் எங்களுக்காக வேணும் அப்படின்ட்டு நினைக்கிறதில்ல, வீடு வேணும் இந்த வசதிகள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு நினைக்கிறதில்ல. இனிமேலும் நாங்கள் அப்படி நினைக்கக்கூடாது, எங்களுக்கும் ஒன்றுமே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் 2 பேருமே முடிவெடுத்து அதை செஞ்சிட்ருக்குறோம். முக்கியம் இனிமேல் யாருக்குமே இடம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் வந்து இந்த இடத்துல ஒரு ஆளை வச்சுருக்கிறாருன்னா அவங்களுக்கு இந்த இடம் தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா நிச்சயமாக இங்கே தான் வந்து இருப்பாங்க. அதனால் இனிமேல் நாம் முடிவெடுக்கக்கூடாது, கர்த்தர் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்த கொடுத்துருக்குறாரு. இந்த இடத்துல எவ்வளோ பேரை வச்சு எங்களால் பராமரிக்க முடியுமோ அவ்வளோ பேரை வச்சு பராமரிக்கணும்னு நினச்சிட்ருக்குறோம். இன்னும் அதிகமாக எங்களுக்கு வாய்ப்புகள் கடவுள் தந்தார்னா இன்னும் நிறைய பேரை வச்சு எங்களுடைய ஜீவன் இருக்க வரையிலும் இது மட்டும்தான் எங்களுடைய சேவைன்னு நான் நினச்சிட்ருக்குறோம். மற்றபடி எங்களுக்காகவோ எங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ எந்த இதுவும் நாங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது, எங்களுக்காக எதுவுமே வேண்டாம். ஏன்னா கடவுள் நல்லா எங்களை ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறாரு அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் செஞ்சிட்ருக்குறேங்க. வந்து எங்களுக்கு கேட்க ரொம்ப சந்தோஷம். ஆனால் திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி இருக்கும் எனக்கு. ரோட்டில் எங்கேயாவது போய் யாருக்காவது பிச்சை மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க. என்னுடைய வாலிப வயசில் ஒரு ரூபா கொடுப்போம், அவன் அந்த 1 ரூபாயை வாங்கிடுவாங்க. அப்புறம் மனசில் தோணும், இவ்வளோ தான் நம்முடைய கடமையா, 1 ரூபா தானா எனக்கு அப்படின்னு தோணும். ஆனால் வேறு வழி இல்லை, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வந்ததுனால அதே நினைவாகவே இருக்கும். அப்புறம் இவங்களுடைய என்னுடைய திருமணத்திற்கு அப்புறம் நான் ஊழியம் செய்யணும்னு வந்தேன். சுருக்கமாக சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு என்னை ஃபாதர் ஆக்கணும்னு ஆசை. ஆனால் நான் இப்படி வந்ததுக்கப்புறம் 89 செப்டம்பரில் தான் இங்கே பெரும்பள்ளன்ற கிராமத்துக்குள்ளே வந்து ஒரு சின்ன 50 ரூபாய்க்கு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து இருந்தோம். இப்போ இந்த ரோட்டில் சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுவாங்க. அன்றைக்கெலாம் இந்த குண்டு பல்பு தான் ஸ்ட்ரீட்டில் எரிஞ்சிட்ருக்கும். அதில் எல்லாம் விளையாண்டுட்ருப்பாங்க கிராமத்து பிள்ளைங்க. ட்ரௌசர் போட்டிருப்பாங்க, சட்டெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அந்த காலத்துலலாம் டாய்லெட் கிடையாது வில்லேஜில், எல்லாம் ரோட்லேயே தான் இது போவாங்க. ஒரு கிராமத்தில் போனோம்னா 2 சைடும் பார்த்து தான் போகணும், அவ்வளோ இதாக இருக்கும். இதெல்லாம் என் மனசில் ஒரு பெரிய இதாக இருந்தது. அப்போ எங்கே நம்ம இதை ஆரம்பிக்கணும், சின்ன பிள்ளைகள்கிட்ட ஆரம்பிக்கணும்னு நினச்சி அவங்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கை கால் கழுவ சொல்லி தலை சீவ சொல்லி சாயந்தரம் வீட்டில் உட்கார வச்சு ஒரு சின்ன ஹால் இருந்தது, 10க்கு 20 ஹால்.
அதில் அப்படி உட்கார வச்சு அவங்களுக்கு கதை சொல்கிறது, பாட்டு, அப்புறம் டெய்லி பல் விளக்கணும், தலை சீவணும், அப்பா அம்மாவுக்கு மதித்து நடக்கணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, இப்படி தான் ஆரம்பித்தோம். அது நல்லா ஒர்க் பண்ணுச்சு அந்த காரியம். அப்புறம் அடுத்த நாள் பிள்ளைகள் வந்தாங்க, அப்புறம் அடுத்த நாள் வந்தாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 16-17 பிள்ளைகள் அந்த வில்லேஜில் ரெகுலராக காலையில் சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடுவாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் வந்து கூப்பிடுவாங்க, வாங்க சாப்பிட்லான்னு. இப்போ அவங்க எல்லா பாடப்புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது நாளடைவில் அந்த ஸ்கூல் பேக்கை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. அப்புறம் வீட்டில் போய் எல்லாம் கை கால் கழுவிட்டு நீட்டாக வந்து நீட்டாக அப்படியே உட்காந்துருப்பாங்க, எல்லாம் வரிசையாக உட்காந்துருப்பாங்க. நாங்கள் மறுபடியும் ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் கணக்கு படி, கணக்கு எப்படி போடுற, புரியுதா, இங்கிலீஷ் எப்படி, தமிழ் எப்படி, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நாங்கள் சொல்லும்போது அவங்க கேட்டு படிக்க ஆரம்பித்ததுனால படிப்பும் வர ஆரம்பிச்சது. அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்ததுனால படித்தாங்களோ இல்லையோ, அவங்கள நாங்கள் படின்னு சொல்லி அந்த ஒரு 1.5 மணி நேரம் பாட புக்கு எடுத்து வச்சு விரித்து வச்சு படி படி படின்னு சொல்லுவோம். எல்லாம் நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஸ்கூலில் போய் சந்தேகம் கேட்பாங்க, டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ டீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பரவாயில்லைங்க, அந்த கிராமத்து பிள்ளைகள்லாம் வந்து எங்கிட்ட என்ன செய்கிறாங்க, எல்லாம் கேட்குறாங்க, இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த கிராமத்தில் என்ன செய்யறதில்ல, பிள்ளைகள் ஸ்ட்ரீட்டில் விளையாடுறது கிடையாது. இது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும். பெரும்பலன்ற கிராமம். அப்போ அந்த கிராமத்தில் ஒரு பையன் இறந்துட்டான், வாலிப பையன், பாம்பு கடிச்சு. எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்தது. சரி, இவ்வளோ பாடுபட்டு இப்படி இருக்கிறோம், இது எனக்கு ஒரு பெரிய சங்கடம், நான் இந்த ஊரை விட்டு போயிடலாம். அந்த பையனை அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டோம். அவன் டெய்லி சாயந்தரம் வருவான். அவங்க அப்பா அம்மா அக்கா எல்லோரும் இருக்கிறாங்க, என்னை பார்க்காம போக மாட்டான். அவன் இறந்த உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். பாம்பு கடிச்சோடனே அது பாம்பு இல்லை, கீரி மாதிரி தெரியுதுன்ட்டாங்க ஜிஹெச்சில். அப்புறம் கொண்டாந்தோம், அவன் இறந்துட்டான். அது ஜீர்ணிக்க முடியல. அப்புறம் அவனை போய் அடக்கம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஊரை விட்டு காலி பண்ணிடலான் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அன்றைக்கி சாயந்தரமே. அப்போ ஒருத்தர் சொன்னார், என் பையன் இறந்தது வந்து என்னுடைய வீட்டுக்கு இழவு, நீங்கள் ஊரை விட்டு போனால் ஊருக்கே இழவு, அதனால் நீங்கள் போகக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு, அவன் வரல நான் வருவேன்ல டெய்லி வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம்தான் நான் உணர ஆரம்பித்தேன், ஐயா, கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசமாயிறார், நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிற அந்த உண்மை தத்துவத்தை ஆண்டவர் அந்த ஸ்தேவான் சொன்னதை உணர ஆரம்பித்தேன். அப்போ நாம் வந்து மற்றவர்களுக்கு ஒரு தேவாலயம் போல் இருக்கணும். நம்ம கீழே வர்ற பிள்ளைகளை தேவனுடைய ஆலயமாக மாற்றணும். கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசமாயிறார். இப்போ நிறைய சர்ச்சஸ் இருக்குது, நாமே இதை செய்யக்கூடாது, யாரும் செய்யாத வேலையை அப்படின்னு ஆரம்பித்து தான் அது சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம் அதான் வளர ஆரம்பித்தது. இவங்க சொன்னபடி 1994 கனியூர் என்ற கிராமம் கருமத்தப்பட்டியில் ஒரு ஹோம் நடத்த முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் என்னோட படித்த தம்பி, அவங்க அப்பா நடத்த முடியலன்னாங்க. ஏன்னா எய்டு நின்று போச்சுன்னாங்க. ஏன் வெளிநாட்டு பணம் இருந்தால் தான் நடத்த முடியுமா, நாம் நடத்த முடியாதா அப்படின்னு 2 பேரும் இவங்க சொன்னபடி ஒரு 250 ரூபாய் 300 ரூபாய் கையில் இருந்தது. அதை எடுத்து நாங்கள் போய்ட்டு பேசாமல் கிளம்பி போயிட்டோம். அந்த ஊர் எங்கேன்னே தெரியாது, அட்ரஸ் கேட்டு போயிட்டோம். நாங்கள் அங்கே போய் அன்றைக்கி பொறுப்படுத்தோம். அதுதான் முதல். அதிலிருந்து இது வரைக்கும் இப்படி நடத்த ஆரம்பித்தோம். கஷ்டங்கள் இருந்தது நிறையா, ஆனால் கடவுள் கைவிடவே இல்லை. இவங்க சொன்னபடி ஒரு சில நாட்கள் பட்டினியாக இருந்தது உண்மை. அன்றைக்கு வந்து ஒருத்தர் உதவி செஞ்சாங்க. நாங்கள் யார்கிட்டையும் போக விரும்பலை, அப்படியே எல்லாரும் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு உக்காந்துட்டோம். 1 நாள் 2 நாள் 3 நாள் நாட்கள் கடந்தது. அப்புறம் இங்கே இப்போ பேட்டி எடுத்தீங்க வினோத் பிரதர், அவர் தான் பிரதர் நாங்கள் அங்கே வந்துட்டுருக்குறோன்னாரு. சரி வாங்க, நானும் ஏன்னா 3 நாள் பசி பட்டினி தண்ணி குடிச்சிட்டு காலத்தை ஓட்டுறோம். அப்போ வந்தவுடனே எங்களுக்கு நல்ல சாப்பாடு கொண்டு வந்தாங்க, ரைஸு கொண்டு வந்தாங்க, சிப்ஸு கொண்டு வந்தாங்க. சாயந்தரம் அவர் வரும்போது ஒரு 5:30-6 மணி இருக்கும். வந்துட்டு சாப்பிட்லாமான்னு கேட்டாங்க. அப்போ என் மனசில் இருந்த சந்தோஷம்
எல்லாம் மடமடன்னு உட்காந்துச்சு. வாழை இலை அவங்களும் எல்லாம் கொண்டு வந்தாங்க, போட்டாங்க. மனசார சாப்பிட்டோம் நாங்கள். அன்றையிலிருந்து இன்னை வரைக்கும் சாப்பாட்டு பிரச்சனைன்னு இது வரைக்கும் கடவுள் தரவே இல்லை. இந்த உடமலைப்பேட்டையில் இருக்கிற மக்கள் நல்ல உதவி செய்கிற கேட்டு கேட்டு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த வாங்கினோம். அப்புறம் ஆண்டவருடைய கிருபையில் இந்த இடத்துல ஒரு முதியோர் இல்லத்தை கட்டி முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தோம். அதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா கடவுள் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை நாங்கள் கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டோம். கடவுள் நிறைய மனிதர்கள் எங்களுக்கு என்ன செஞ்சார், நண்பராக தந்தார். அவர்கள் இதெல்லாம் கட்டுனாங்க. நாங்கள் ஒரு டீம் ஒர்க், ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி அவேர்னஸ் ரீஹேபிலிட்டேஷன் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுன்னு, அதில் நான் மேனேஜிங் ட்ரஸ்டி. அப்புறம் பிரதர் ஜாயின்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க தான் ட்ரெஷரராக இருந்தாங்க. அப்புறம் நாராயணசாமின்னு ஒரு அட்வொகேட்டு, அவங்க ஒன்று. அப்புறம் பிரதர் விஜயகுமார் அவங்க. அப்புறம் ரத்தனன்னு ஒரு டீச்சர், நான் 7th படிக்கும் டீச்சராக இருந்தாங்க அவங்க. இந்த 5 பேர் சேர்ந்து ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணோம். அப்புறம் டீச்சர் காலமாயிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக என்னுடைய மகள் மூத்த போட்டோம். ஜாய் பிரதர் அவர் இறந்தார். அதனால் இப்போ ஜெபகுமார்னு ஒரு ஐயாவை ட்ரெஷரராக போட்டிருக்கோம். நாங்கள் வந்து சிஎஸ்ஐ, பெண்டிகாஸ்ட்டு இந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் எல்லாம் ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து இதை செஞ்சிட்ருக்குறோங்க. எங்களுக்கு பாகுபாடு இல்லை. ஒன்றே ஒன்று, நம்மளை போல் மற்றவங்களை நேசிக்கலாம், ஒரு முயற்சி பண்ணலாம். அந்த முயற்சி இது வரைக்கும் எங்களை என்ன செஞ்சுருக்கீங்க. கம்ப்யூட்டரு, இந்த அறிவு வளர்ச்சி அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், வளர்ந்து தான் ஆகணும். ரொம்ப அவசியம் அது. ஏன்னா அது இல்லாமல் நீ நம்ம போகவும் முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் விவசாயத்தில் 6 மாதம் ஒரு நெல் விளையிறதுக்கு அன்றைக்கி மக்கள் தொகை கம்மியாக இருந்துச்சு. அதனால் அன்றைக்கி சமாளித்தோம். இன்றைக்கி குறுவை சாகுபடின்னு 90 நாள் 120 நாள் நெல் வந்தது. அது விஞ்ஞானம் வளர்ந்ததுனால தான் அது வந்தது. அது வந்ததுனால தான் இன்றைக்கி இத்தனை பேர் சாப்பிட்றோம். அதனால் வளர்ச்சிங்கிறது ஒரு வகையில் உண்மை. அது அறிவாகட்டும், மற்றபடி கம்ப்யூட்டர் ஆகட்டும், எல்லாம் நல்ல விஷயம். ஆனால் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. என்னென்னா, நம்மளை மாதிரி கஷ்டப்படுகிற இன்னொரு பகுதி இருக்குது. நம்ம சமுதாயத்தில் ஒரு பகுதி நல்லா போகுது, ஒரு பெரும்பகுதி பின்தங்கியே நிற்கிது. அந்த வளர்கிறவங்க கொஞ்சம் தன்னுடைய கவனத்தை திருப்பி அவங்களையும் கூட சேர்த்திக்கணும். அது என்ன சொன்னால், கொஞ்சம் நல்லா வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்க கையை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அது நிச்சயமாக அவனும் சேர்ந்து வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் இளைஞர்கள் முதியோர்கள்னு சொல்லும்போது நாங்கள் தான் ஒரு காரணம். அதாவது நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது அவன் டாக்டர் ஆகணும், அவன் இன்ஜினியர் ஆகணும், அவன் பெரிய ஆள் ஆகணும், இப்படின்னு நினச்சே வளர்த்தமே ஒழிய அவன் நாளைக்கு இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனமாக இருக்குது நாங்கள் யாருமே நினைக்கல. பிள்ளைகளை வளர்த்துனதில் பெற்றோர் எங்களுக்கு ஒரு சுயநலம் இருந்துச்சு. அந்த சுயநலம் இப்போ வேறு விதமாக அது ஒரு பெரிய கருத்தை செஞ்சிட்ருக்கு. அன்றைக்கே ஸ்கூலில் போகும்போது அந்த கஷ்டப்படுற பையனுக்கு ஒரு 2 பிஸ்கட் கொடுக்குறோம், நீயே சாப்பிடாதரா, அங்கே பிஸ்கட்டு கொண்டு வராமல் எவனாவது இருந்தாலும் அவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றான்னு அங்கே ஆரம்பிச்சிருந்தோம்னா, ஏன்டா சாப்பிடாம திருப்பி கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறவன் ஒழிய, ஏன்டா உன்னால் சாப்பிட முடியல, அங்கே இல்லாத யாராவது இருக்கிறான்ல அவனுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கலாமில்ல அப்படின்னு சொல்லி வளர்த்துருந்தோம்னா இப்போ இந்த கஷ்டத்தை நாங்களும் படமாட்டோம். அதுதான் உண்மை. அது உண்மை. இனி அவங்கள கொண்டு வரணும். இனி இப்போ நாங்கள் செஞ்ச தவிர நாங்கள் தான் சரிப்படுத்தணும். அது என்ன சொல்கிறேன்னா, எப்போ இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்குது, இயலாமல் அது சொல்லப்போனால் இந்த வயோதிபர்கள் வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு உணவு என்னை பொறுத்த வரைக்கும் உணவு கொடுக்குறோம், உணவு கொடுக்குறோம், தங்க இடம் கொடுத்துறோம், மருத்துவம் செய்கிறோம், எல்லாம் நல்ல விஷயந்தான். நாம் செய்யலனால எப்படியோ அந்த மனுஷனுக்கு கிடைச்சிருது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வயசானவங்களுக்கு
அந்த எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்ய முடியுதோ இல்லையோ, அவங்க என்னென்னு விசாரிக்கிற அந்த அந்த எண்ணம் இல்லாமல் போச்சு. நான் வளரணும், ஐயோ ஒன்று நான் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படி தான் நினைக்கிறேனே ஒழிய, என்னை வளர்த்தி விட்டவர்களுடைய உணர்வை புரிஞ்சு நடக்கிறதுக்கு அந்த நினைவே வரல. அதை வர வச்சுட்டா போதும் இளைஞர்கிட்ட. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் சாதாரணமானவர்களும் இல்லை. நாம் அவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டோம்னா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வருன்றது தான் உண்மை. ஏன்னா மேலை நாடுகளில் இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. சிலதெல்லாம் கேள்விப்படுவேன். சில எல்லாம் அநாத ஆசிரமங்கள் இல்லை, முதியோர் இல்லங்கள் இல்லை, ஏன்னா அரசாங்கமே பொறுப்பெடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம். இப்படி அரசும் சமுதாயமும் ஒரு முயற்சி எடுத்தால் இளைஞர்கள் பொறுப்புள்ளவங்களாக மாறிடுவாங்கன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் அப்படி தான் நினைக்கிறேன். இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இந்த அம்மா பேர் என்ன? சங்கீதா. பேர் அழகான பேர். 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க கணவனார் வந்து இடையில இறந்துடுறாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. பெரிய பொண்ணு வந்து 16 வயசு, பையனுக்கு 19 வயசு. நான் கேள்விப்பட்டது, நான் பார்த்ததில்லை. அந்த அம்மா புருஷன் இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டாங்க. அதனால் எல்லா வீட்டிலும் போய் உட்காந்து ஏதாவது தான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது அங்கே இருக்குது அவங்களுடைய வீடு. அதுக்கு பின்னாடி கல்லுகள்லாம் அங்கே இருக்குது. அங்கே வந்து உக்காந்துட்ருப்பாங்க. எல்லாம் விரட்டின உடனே அந்த முள்ளெல்லாம் இழுத்து போட்டுக்குவாங்க அவங்க. இது நாளாக மக்கள் என்ன செஞ்சாங்க, இந்த அம்மா ஒவ்வொருத்தரையாக உதவி கேட்டதுனால இது மக்களே முள்ளை வெட்டி போட்டது. இந்த அம்மா அந்த முள்ளை எடுத்துடாமல் ஊருக்காரங்களே பார்த்துக்கிட்டாங்க. இதை நாங்கள் கேள்விப்பட்டது என்னென்னா, அங்குள்ள பஞ்சாயத்து ஆஃபீஸில் எங்களுக்கு ஃபோன் வந்தது. அப்போ நாங்கள் போனோம். அப்போ அவங்க சொன்னது, இது எவ்வளோ நாளாக இருக்குதுன்னு கேட்டோம். 3.5 வருஷம் அப்படி இருக்கிறாங்க. மழையிலையும் வெயில்லையும் அந்த அம்மா இருந்த ஒரே இடம் அதுதான். மேலே மட்டும்தான் ட்ரெஸ்ஸு, கீழே ட்ரெஸ்ஸே கிடையாது. அது ஒரு சேலை மேலே உட்காந்துருக்காங்க. அந்த சேலை கெட்டியாகி எடுத்தாக்கா ஸ்டிஃபாக ஒரு குச்சி மாதிரி நிற்கிது. அது சேலை தனி மாதிரி. இவங்க தான் க்ளீன் பண்ணாங்க. யாரும் இது பண்ணல. அது அவருடைய தாத்தா, பக்கத்தில் அவருடைய தாத்தா. அந்த அம்மா வந்து பஞ்சாயத்துலேருந்து அனுப்பினவங்க, பஞ்சாயத்துலேருந்து வந்தவங்க. அதை எடுத்து கொண்டாடுறது நாங்கள் பெரிய கஷ்டப்பட்டோம். அன்றைக்கே காரணம் தூக்கிட்டு வந்துட்டோம். இப்போ அந்த பொண்ணு இங்கே இருக்கிறாங்க பாருங்கள். அந்த பொண்ணு தாங்க இப்போ நடக்கிறாங்க, பேசுகிறாங்க, நடக்கிறாங்க. பேர் சங்கீதா. இப்போ நான் பூலவாடி போகணும், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். கத்திக்கிட்டே இருப்பாங்க. முதல் நாள் கொண்டாந்து அந்த ரூமில் தான் விட்டோம். விட்ட உடனே அவங்களுக்கு டாய்லெட்லாம் போகுது, அங்கேயே தான் இருந்து, அந்த எல்லாம் அங்கேயே இருந்து அந்த கொடுத்த நாங்கள் தலைகாணி பெட்ஷீட்டு, அதாவது அந்த அம்மாவுக்கு அந்த அனுபவமே இல்லைன்ற அவங்கள கொண்டாந்து விட்டாங்க. அவங்க கொண்டாந்து விட்டவங்க சொல்கிறாங்க, சார் இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு என்னன்னே தெரியாதுன்றாங்க. தலையணை, பெட்ஷீட்டு, பாய், அதில் படுக்கையில் உக்காந்துக்கிட்டே இருந்தாங்க சத்தம் போட்டு. காலையில் 5 மணிக்கு 5:30 இருக்கும். இவங்க வந்து பார்க்க வரும்போது அதுலேயே மோஷன் போய், யூரின் போய், அந்த பெட்ஷீட்லேயே எடுத்து எல்லாம் தொடச்சி, அப்புறம் இவங்களை இவங்க பக்கத்தில் பண்ணி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ இவங்க சேரையெல்லாம் ஆகி, அப்புறம் இவங்க 2 பேருமே போய் உள்ள பாத்ரூமில் குளித்து சுத்தம் பண்ணிட்டு வச்சுருந்து வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அழகாக பாத்ரூம் போயிடுறாங்க. ஒரு மாதம்தான். நல்லா பேசுகிறாங்க, இப்போ சிரிக்கிறாங்க. சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாரும் என்னங்க ஒரே சத்தமாக இருக்கீங்க, வைக்காதீங்கன்ட்டாங்க. நைட்டெல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. சத்தம் இருக்கும். அங்கே மின்னல்கள் என்னமோ இங்கே சத்தம் கேட்குன்னு வந்துடுவாங்க. நைட்டு 12-1 மணிக்கு. அப்புறம் ஏங்க இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் தொல்லை பண்ணுறீங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அங்குள்ள ஹோமில் வச்சுருந்தோம். இப்போ கடவுள் பெரிய கிருபை, நம்ம நல்லா இருக்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, பொறுப்பு இருக்குது. இனி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் செய்ய முடியாது, நம்ம சக்தி எவ்வளவோ அந்த அளவுக்கு செய்யலாமே அப்படின்ட்டு. இப்போ ஹோமில் வந்து கிட்டத்தட்ட 39 பேர் இருக்கிறாங்க.
இல்லை ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் வந்து எங்களுக்கு பில்டிங் இல்லாதனால ரெகக்னேஷன் தரமாட்டேன்ட்டாங்க. நான் பில்டிங் வந்து அவங்க சொன்னபடி இல்லை, ஒரே ஹாலாக இருக்குது, சிமெண்ட் ஷீட் போட்டிருந்தோம். அப்போ இல்லை, நல்ல பக்கா பில்டிங் வேணும், 3 பேருக்கு ஒரு ரூம் இருக்கணும், அது உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கணும், டைனிங் ஹால் தனியாக இருக்கணும், இப்படி மெடிடேஷன் ஹால் இருக்கணும், கவுன்சிலிங் ரூம் இருக்கணும். கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருந்தாங்க. அதன்படி இப்போ கட்டி முடிச்சிருக்கிறோம். இப்போ தான் கட்டி ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இனி முறைப்படி என்ன செய்யணுங்க. இந்த பில்டிங் இல்லாததுனால எங்களுக்கு ரெகக்னேஷன் வாங்க முடியாமல் பெரிய கஷ்டப்பட்டோம். இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி தான் போர் போட்டு முடிச்சிருக்கிறோம். அதுங்க இன்னும் இபி வேலை கொஞ்சம் இருக்குது. இதை முடிச்சுட்டா நாங்கள் என்ன செஞ்சிடலாங்க. மகிழ்ச்சி, நன்றிங்க. எங்களை இவ்வளோ தூரம் மதித்து வந்து எங்களை நீங்கள் ஒரு பேட்டி எடுத்தீங்க. உங்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.